அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் நாம் பார்க்கும் செய்திகள் என்னவாக இருக்கின்றன? இன்றைய காலகட்டத்தில் நமது சமூகத்தில் பல அதிர்ச்சியளிக்கும் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் மிகவும் கொடூரமான ஒரு செய்தி சமீபத்தில் ஊடகங்களில் வெளியானது. ஆம், காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த 17 வயது பெண்ணின் செய்தி. +2 படிக்கும் ஒரு பெண் சிகிச்சையில் இருக்கும்போது உயிரிழந்தார். அந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திய போது மருத்துவர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் அதிர்ச்சியடையும் ஒரு உண்மை வெளியானது. அந்த பெண் 5 மாத கர்ப்பிணியாக இருந்தது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறை விசாரணையை தொடங்கியது. இந்த 17 வயது பெண் ஒரு பிரபலமான கல்வி நிறுவனத்தில் +2 படித்து வந்தவர். காய்ச்சல் காரணமாக ஒரு வாரமாக பல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சையின் போது அவர் உயிரிழந்தார். அவரது மரணத்தில் ஏதோ அசாதாரணமாக இருப்பதாக உணரப்பட்டதால் பிரேத பரிசோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அந்த பரிசோதனையில் அவர் 5 மாத கர்ப்பிணியாக இருந்தது தெரிய வந்தது. மேலும் அவர் அதிக அளவு மருந்து உட்கொண்டதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. இதையடுத்து காவல்துறை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன நடக்கின்றன? இது மிகவும் அதிர்ச்சியளிக்கும் செய்தி. 17 வயதே ஆன ஒரு +2 மாணவி காய்ச்சல் காரணமாக உயிரிழந்து பிரேத பரிசோதனையில் 5 மாத கர்ப்பிணி என்பது தெரிய வந்தது. இதுபோன்ற பல செய்திகளை இன்று நாம் பார்க்கிறோம். கல்வி நிறுவனங்களில் உள்ள தவறான நட்பு, இன்றைய இளைஞர்களின் தவறான பழக்கவழக்கங்களுக்கு வழிவகுக்கும் நபர்கள் ஆகியவை இதற்கு காரணமாக அமைகின்றன. இன்றைய காலகட்டத்தில் ஆண் நண்பர்களுடனான பெண்களின் உறவை கேள்வி கேட்டால் அது ஒழுக்கவாதமாகவோ அல்லது பழமைவாதமாகவோ மாறிவிடுகிறது. ஆனால் இவை அனைத்தும் அவர்களின் எதிர்காலத்திற்காகவே கேட்கப்படுகின்றன என்பதை இவர்கள் உணரவில்லை. இதுபோன்ற பல சம்பவங்கள் நமது ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. 10ஆம் வகுப்பு மாணவி கர்ப்பமானது, 9ஆம் வகுப்பு மாணவிக்கு இதே போன்ற அனுபவம் ஏற்பட்டது போன்றவை இன்றைய இளைஞர்களின் தவறான நட்பு காரணமாகவே நிகழ்கின்றன. நம்மிடம் பல நண்பர்கள் இருக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் தேவை. ஏனெனில் நமக்கு தேவையான நேரத்தில் உதவவும் நமக்கு துக்கம் வரும்போது ஆறுதல் கூறவும் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெஸ்டி என்ற வார்த்தை முக்கியமாக உள்ளது. நண்பருக்கு மேலே ஆனால் காதலருக்கு கீழே என்ற ஒரு புரிதலை இந்த பெஸ்டி உருவாக்குகிறது. இதனால் இளைஞர்கள் தவறான பாதைகளில் செல்கின்றனர். பெற்றோர்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அவர்களின் மனதில் எவ்வளவு வேதனை இருக்கும்? இதுபோன்ற செய்திகள் தினமும் நாம் பார்க்கவில்லையா? பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களுடன் நெருக்கமாக இருக்கும்போது ஒரு எல்லை வைத்திருக்க வேண்டும். நண்பர்களை எந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு உறவு வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். பெற்றோர்களின் தியாகத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து உங்களை படிக்க வைக்கின்றனர். அவர்களை ஏமாற்றும் வகையில் எந்த செயலும் செய்யக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை பகிர்ந்தவர்களுக்கு துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.